இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல? ஆமா. அந்த ஆக்சிடென்ட் பண்ணி உங்க அப்பாவையும் உன் பாட்டியையும் கொன்னதே வெற்றி அப்பாதான். அதனாலதான் கோர்ட்ல உங்க வெற்றி அப்பாவுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இப்போ ஜெயில்ல இருக்காரு. அவர் வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும்டா. நீ ரொம்ப பாவம் குட்டி. உன்னை பெத்த அப்பா ஸ்ரீகாந்த் உயிரோட இல்ல. உங்க அப்பாவை கொன்னுட்டு உன்னை வளர்த்துட்டு இருந்த வெற்றி அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. நீ எப்படிதான் தனியா இருக்க போறியோ? இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. ஐயோ, நான் ஏண்டா குட்டி போய் சொல்லணும்? வேணா நீ உன் அம்மா கிட்ட கேள. சரி சரி சரி. தியா குட்டி, செல்லம், என்னாச்சு? எது கழுவுற? இங்க பாரு. வெற்றி அப்பா. வெற்றி அப்பாவுக்கு என்னாச்சு? வெற்றி அப்பா தான் ஸ்ரீகாந்த் அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணாரா? அவங்கதான் அப்பாவை கொன்னாங்களா? இல்லடா குட்டி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்றீங்க. அப்போ வெற்றி அப்பா எங்க, எப்ப வருவாங்க? அவர்கிட்ட ஒன்னு கேட்கணுமா? நான் தான் சொன்னல குட்டி, அப்பா ஏதோ முக்கியமான வேலை விஷயமா போயிருக்காருன்னு. ஆனா அப்பா எந்த தப்பும் பண்ணல குட்டி. அப்போ வெற்றி அப்பாவை நான் பார்க்கணும். அவர்கிட்ட நான் பேசணும். என் அப்பா கிட்ட இப்பவே கூட்டிட்டு போங்க. இல்லன்னா அப்பாவை வர சொல்லுங்க. தியா தியா குட்டி, இங்க பாரு. இது பாரு. அழக்கூடாது, அழக்கூடாதுன்னு. அப்பா வந்துருவாரு. உனக்கு தான் தெரியும்ல, வெற்றி அப்பா ரொம்ப நல்லவரு. அவருக்கு தியா குட்டினா ரொம்ப பிடிக்கும். இது பாரு, அப்பா பத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது. என் தங்கம் இல்ல. தியா குட்டி, இங்க கேளு. அழக்கூடாது, அழக்கூடாது. அப்பா ஒண்ணுமே பண்ணல, சரியா? ஆனா உன்கிட்ட யார் சொன்னாங்க? மீனா ஆண்டி தான் சொன்னாங்க. சரி, நீ இரு, நான் வரேன். அக்கா, என்னக்கா இப்படி பண்ணிருக்கீங்க? என்ன துளசி, நான் என்ன பண்ணேன்? இப்பதான் பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து தியா வெற்றியா அப்பாவா ஏத்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது ஸ்ரீகாந்த் சாவுக்கு வெற்றி தான் காரணம், அதனால தான் அவரை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு அந்த குழந்தை கிட்ட ஏன் சொன்னீங்க? அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஐயோ, நான் ஒண்ணு வேணும்னு சொல்லல துளசி. அவ அப்பா எங்கன்னு கேட்டா நான் யதார்த்தமா தான் சொன்னேன். ஆனா நீ இவ்ளோ வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சா சத்தியமா நான் சொல்லிருக்கவே மாட்டேன் துளசி. என்ன மன்னிச்சிரு துளசி, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்.